ஸோ வணக்கம் மகாஜனங்களே. ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 அரைவல் அனிமேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டுருக்குறான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கர் த ஸ்டாம் அப்புறம் வந்து பிரிஸ்க் கேல் ஹாப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 அனிமேஷன் வந்து விட்டுருக்குறான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் 2ல் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அனிமேஷனை பார்த்துக்கோங்க. இது வந்து குதிரை ஒரு வச்சு வர்றது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஓல்டு அண்ட் ரேருமே கூட, ரேம்பேஜ் ஈவெண்ட்டில் வந்தது. ஸோ இதுவுமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது பிடிச்சிருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை விட எனக்கு இது தாங்க பிடிச்சிருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதனால் நான் அதையே செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து நேடுக்கான ஸ்கின்னா இல்லை வந்து பார்த்திங்கன்னா சைடு ரிவார்டு வந்து ரொம்ப கேவலமாக கொடுத்துருக்குறானுங்க. ஸோ கொஞ்சமாவது வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் கொடுக்குறோமே அதுக்காகவாது கொஞ்சம் ஒர்த்தாக கொடுக்கணுமேன்றதுக்காகலாம் கொடுக்கவே கிடையாது. இவங்க ரொம்ப கேவலம் பண்ணுறாங்க. இந்த நேடு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த நேடை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஓகே, இது 2 தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்க அந்த அக்கா கேரக்டர் வச்சாதாங்க ஏதாவது நமக்கு வந்து சீக்கிரம் கொடுப்பான். ஸோ இல்லைன்னா வந்து கொடுக்க மாட்டான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிஃப்ட்டை வந்து கொடுத்துட்டேங்க. எப்படியோ வெற்றிகரமாக வந்து கொடுத்துட்டேன். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வரும். ஸோ ஓகேவா? ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து டைமண்டை கலெக்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கான டைமண்டை கலெக்ட் பண்ணிவிட்டு ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அக்கா கேரக்டர் வச்சுருவோங்க. ஸோ அக்கா கேரக்டர் வச்சுட்டு கன் ஸ்கின் எங்கடா அதே அன்னைக்கு பண்ணி விட்ருவோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸோ வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லக்கி ராயல் போய்ட்டு நம்ம வந்து மொத்தமாக அப்படி டப்டப்னு ஸ்பின் பண்ண வேண்டியதான். இல்லை வேணால் கிளியர் கேட்ச் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ ஏன்னா வந்து நமக்கு வந்து லக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் கிளியர் கேட்ச் பண்ணால். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கிளியர் ஆயிரும் நீங்கள் கிளியர் கேட்ச் கொடுக்கும்போது. ஸோ ஓகேவா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ராயில் ஒரு டப்புன்னு ஸ்பின் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பின்னை போடுவோம். நமக்கு வந்து வின்னிங் ஸ்பின் அதெல்லாம் வந்து இப்போல்லாம் வர்றது கிடையாதுங்க. எத்தனை பேருக்கு வந்ததுன்னு சொல்லுங்கள் இதில். ஸோ ஆனால் மாதிரிலாம் கிடைக்கிறதே கிடையாது. முதல்ல வின்னிங் ஸ்பின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக கொடுப்பான். ஸோ இப்போல்லாம் வந்து கொடுக்குறதே கிடையாது பாருங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அங்கிட்ட இங்கிட்டும் தான் போகுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயமாக இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அடுத்து 59 கொடுத்துருக்குறோம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரிங் வவுச்சர் தான் கொடுத்துருக்குறோம். அது 1 கொடுத்துருக்குறேன். 60 டைமண்டுக்கு ஒர்த்தே கிடையாது. ரொம்ப டென்ஷன் ஆக்குறான். ஸோ இருங்க, கிளியர் கேட்ச் ஒரு 3-4 தடவை அப்படியே டப்புன்னு தட்டி விட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம எடுக்கிறோம். இன்றைக்கி நம்ம வந்து மொத்த டைமண்டு போனாலும் எடுக்கிறோம்டா. என்னை போட்டு டென்ஷன் ஆக்குறாங்க, ரொம்ப வந்து டென்ஷன் ஆக்குறாங்க. ஸோ அதை வந்து எடுத்தே தீர்றோம். ஓகே, கிடச்சிருச்சு மக்களை, போடு மாதம் அம்முக்கிட்டுமுக்கு அம்மாள்ட்டுமா தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துட்டான், சீக்கிரமே கொடுத்துட்டான். இதையும் வித்தின் 300 டைமண்ட்ஸ்குள்ளே கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீடியோ ஆரம்பிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா 970 எவ்வளவோ இருந்தது. இப்போ 770னா ஒரு 200-250 டைமண்டுக்குள்ளே கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கரெக்டாக கணக்கு போட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எவ்வளோ டைமண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இன்னொரு மெயினான மேட்ரு இருக்குது, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட்டு கொடுத்தோமா இல்லையா அப்படின்றத வந்து மகாஜனங்களே நீங்களாம் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வாய் லைட்டாக வளருது, மன்னிச்சிருங்க. ஸோ மகாஜனங்களே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள். ஸோ என்னுடைய 2 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிஃப்ட்டை வந்து கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கான ப்ரூஃபை நான் அது இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் பார்த்துட்டு நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் ஜெயிக்கணும்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்லாம் போட்டுருந்தீங்களே நேற்று. ஓகே, நீங்கள் அதில் ஒரு வின்னர் ப்ரோ. நான் வந்து உங்களை செலக்ட் பண்ணியிருக்கேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே இருங்க, நீங்கள் கேம் ஆடிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வேணா டக்குன்னு உங்களுக்கு கோட் சென்ட் பண்ணிடுறேன். இருங்க, கேக்குதா? அப்போ இருங்க, டீமில் போடவா? அப்படியே டீம்ல போட்டுறேன் மெசேஜ்ல. டீம்ல இருக்குதா? அதுல பாருங்க, நான் இந்த கோட போடுறேன். சரி, வந்துருச்சா பாருங்க. ரெடி பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க, ரெடி ஆயிடுச்சா இல்லையான்ட்டு. ஓகே, மெசேஜ் தொட்டு டீம்ல இருக்கும் பாருங்க ப்ரோ, அதுல இருக்கும். இப்போ நம்ம டீம்ல இருக்கும்போது பண்ண முடியாது. டீம் விட்டு வெளியில போய் அப்புறம் இன்வைட் பண்ணலாம் ப்ரோ. ப்ளே ஸ்டோர் போயிட்டு ரெடி பண்ணிட்டு ரெடி ஆயிடுச்சா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க, வேற எதுவும் வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்க கேம் ப்ளே பண்ணுங்க நீங்க. பட் ஓகே, டீம் விட்டு வெளியில போனாதான் ப்ரோ டாப் அப் பண்ண முடியும்.
ஓகே, உங்களுக்கு கோட் ரெடி ஆயிருச்சா? வந்துச்சு bro. கோட் வந்துருச்சுல்ல? ஓகே. உங்களுக்கு நீங்க இப்ப ரெடி பண்ணி இப்ப டாப் அப் பண்ணணும்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா டபுள் டைமண்ட் டாப் அப் நிறுத்துங்களா? அப்ப வந்து நீங்க 100 டைமண்ட் டாப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 200 டைமண்டா கிடைக்கும். நீங்க வெயிட் பண்ணி நாளைக்கு கூட டாப் அப் பண்ணிக்கலாம். மூளை கட்டப்பல முட்டாப்பல மக்கட்டா கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 100 டைமண்ட் கிடைக்கும். அதுக்காக தான் சொல்றேன். இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஈவெண்ட் எடுக்கணும், இன்னைக்கு இந்த அரைவ் அனிமேஷன் வந்திருக்கு, அதை எடுக்கணும்னா நாளைக்கு அந்த ஈவெண்ட் இருக்கும், 200 டைமண்ட் சுத்தலாம். அதுக்கு தான் சொல்றேன். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறையா ரெடீம் கோட்ஸ் தான் தருவோம். ஓகேவா ப்ரோ? நீங்க கேம் ஆடுங்க, நான் வந்து பிக்கப் பண்ண வரும்ல, அப்புறம் கூட அவங்க ஆமாம் சரி. பாய். ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ. ஹலோ, கேக்குதா ப்ரோ? கேக்குதா ப்ரோ? கேக்குதா? என்ன ப்ரோ ரெடி பண்ணலையா நீங்க? பண்ணலான்னு பார்த்தோம்னா அப்புறம் பார்த்தா இல்ல bro. காப்பி பண்ணி வச்சதை காணுமா? காப்பி பண்ண காப்பி. சரி இருங்க, என்ன ஒரு அனுப்புறேன். ஓகே ஓகே. இருங்க போய் காப்பி பண்ணி இப்ப டீம்ல பாருங்களேன், காப்பி பண்ணிக்கோங்க கரெக்டா. இந்த இதுதான் பாத்துக்கோங்க, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை டேப் பண்ணுங்க, அந்த மெசேஜை டேப் பண்ணீங்கன்னா காப்பி. டேப் பண்ணும்போது காப்பின்னு கொடுத்துட்டேன். காப்பி கொடுத்துட்டீங்களா? பிளே ஸ்டோருக்கு என்ன ப்ரோ காப்பி பண்ணி பிளே ஸ்டோர் போய் பேஸ்ட் பண்ணிட்டீங்களா? வந்துருச்சா? ஹலோ ஹலோ காப்பி கொடுத்த காப்பி ஆக மாட்டேங்குது ப்ரோ. காப்பி 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 கொடுத்து என் வாட்ஸ்அப் நம்பருக்கு நானே ஷேர் பண்ணிட்டீங்களா ப்ரோ? அதுக்குள்ள இதாயிடுச்சு ப்ரோ. இப்போ இன்னொரு அனுப்புவா ப்ரோ? ப்ரோ நான் ஐடி விட்டு வெளியில லாக் அவுட் பண்ணனால இப்போ இன்னொரு அனுப்புவா உங்களுக்கு? இருக்கு அனுப்புறேன். நான் அனுப்பியிருக்கேன் பாரு ப்ரோ. என்ன பண்றீங்கன்னா வாட்ஸ்அப்ல கூட போட்டு வச்சிருங்க, அப்புறம் போய் பிளே ஸ்டோர்ல ரெடி பண்ண தெரியும்ல ப்ரோ? தெரியும் ஓகே ஓகே, ரெடி பண்ணி நாளைக்கு கூட போடுங்க, ஏன்னா நாளைக்கு டபுள் டைமண்ட் ஆகும் வருது. இப்போ வாட்ஸ்அப்ல போடணுமா ப்ரோ? அப்புறம் வாட்ஸ்அப்ல போட்டு வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப்ல நான் அனுப்பிக்கிறேன் ப்ரோ. நான் வாட்ஸ்அப் அனுப்பிக்கோங்க. ப்ரோ ஓகே, ரெடி பண்ணிட்டீங்களா பிளே ஸ்டோர்ல போய்? ப்ரோ பண்ணல ப்ரோ, நாளைக்கு பண்ணுவோம் ப்ரோ. நாளைக்கு ஓகே இப்போ போட்டு நாளைக்கு கூட பண்ணுங்க, நாளைக்கு டபுள் டைமண்ட்.
ப்ரோ சின்ன சின்ன ஹெல்ப். சொல்லுங்க. உங்க கில்டுக்கு நான் வரலாமா? கில்டுக்கா? ஓகே ஓகே, நீங்க ஏற்கனவே கில்டுல இருக்கீங்க, நான் வேணா இன்வைட் கொடுக்குறேன். நீங்க பார்த்துட்டு அந்த கில்டுல என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. வெளியில வந்துட்டேன் bro அந்த கில்டுக்கு. என்ன ப்ரோ? பழைய கில்டு விட்டு வெளியில. புரியல. நான் பழைய கில்டு விட்டு வெளியில வந்துட்டேன் ப்ரோ. ஓகே ஓகே, நீங்க ப்ரோ கில்டு வந்துட்டேன் ப்ரோ. கில்டுக்குள்ள வந்துட்டேன் ப்ரோ. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. ப்ரோ கில்டு விளையாடணுமா ப்ரோ? அது கில்டு கில்டு விளையாடணுமா ப்ரோ? சொல்லு ப்ரோ, கேக்குது. எப்பவுமே கில்டு விளையாடணுமா ப்ரோ? இந்த கணக்கு அப்பலாம். இதெல்லாம் இல்ல, சும்மா ஜாலிக்கு தான் ப்ரோ கில்டு. ஓகே. ஓகே ஓகே, சரி ப்ரோ பாரு. ப்ரோ கேக்குதா ப்ரோ? ஹலோ கேக்குதா ப்ரோ? ஹலோ எங்கேயோ டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்களோ? ஏதோ டப்ப 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 டப்பன்னு நிக்குது. இல்ல ப்ரோ, நான் வீட்ல உட்கார்ந்திருக்கேன். ஓகே ஓகே, தானி கிட்ட உட்காந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நேத்து ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ப்ரோ. அதுல நீங்க ஒரு விட்னர் ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, இப்போ கோட் தந்துடட்டுமா? மெசேஜ்ல போட்டுட்டுமா? இப்போ போட்டு விடுங்க. இந்த இருங்க, ஒரே நிமிஷம் இருங்க, நான் அந்த வெளியே போயிட்டு காப்பி பண்ணிட்டு வந்துடுறேன். என்னடா இது, காப்பி பண்ணிட்டு வரக்குள்ள ஆளக்காடா இன்வைட் பண்ணுறாரா? இல்லை இவரில் இன்வைட் பண்ணுறாப்புல. இந்த ப்ரோவை காணுமே. இதாங்க விட்டா பிடிக்க முடியாதுங்க. ஐயோ ஐயோ, ஆன்லைன் தான் காட்டுது, ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டுன்னு தான் காட்டுது. எங்கங்க ஏபிஜே அப்படி எவருமே இல்லையே எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஏபிஜே போச்சுங்க. ஸ்டார் ஃப்ரெண்ட் ஆக்கிடுவோமா? என்னடா பக் இது, கொடூரமான பக்காக இருக்கேடா. அப்போ தான் போய் காப்பி பண்ணிட்டு அவருக்கெல்லாம் பேர்லாம் காட்டுது. ரொம்ப டென்ஷன் ஆக்குறாங்க. இருக்க டென்ஷனில் ஏதாவது எசக்க பொசக்காக பண்ணிட்டு போகிறேன் நான். இருங்க, நான் இன்னொரு தடவை உள்ளே போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டாலும் வரேன், என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கடவுளே எப்படியாவது அவர்கிட்ட கொடுத்துடணும்ப்பா, தான்ப்பா எனக்கும் இதாக இருக்குது. அப்புறம் ஒரு ஏதோ ஸ்கேம் பண்ணுறோம் அது இதுன்றாப்புல. இருங்க, காப்பி பண்ணிட்டு வரக்கு இவ்வளோது சை. காட்டுதுங்க பாடா காட்டுது. பட் ஆனால் வந்துட்டோம். ப்ரோ கேக்குதா ப்ரோ? ப்ரோ ஹலோ கேக்குதா ப்ரோ? ஹலோ இவர் வேற மொத்த கோலம் கொடுத்துட்டோம். ஹலோ ப்ரோ கேக்குதா ப்ரோ? ஹலோ கேக்குதா ப்ரோ? ஹலோ கேக்கு ப்ரோ. ஓகே ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் வந்து நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்களா பண்ணலன்ற வாய்ஸ்லாம் தெரியும், அதனால தான். இல்லைன்னா வந்து நான்
மைக் அந்த ஆன் பண்ணவும் சொல்ல மாட்டேன் யாரையும். சரி இருங்க, நான் உங்களுக்கு மெசேஜ் டீம்ல போடுறேன் பாருங்க கோடு. ம். வந்து ரெடி பண்ணிட்டு ரெடி ஆயிடுச்சா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க சரியா? எதுல? ரெடி பண்ணிட்டு ரெடி ஆயிடுச்சா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. எப்படி பார்க்க ப்ரோ? எனக்கு தெரியாது. ஒன்றும் இல்லை, ப்ளே ஸ்டோர் போறீங்களா? இல்லைன்னா மேலே மேலே டாப் அப் செக்ஷன் இருக்கு பாருங்க. வேணா இங்கே நீங்க டீம் விட்டு வெளியே போயிட்டு டாப் அப் செக்ஷன் போயிட்டு ஏதாவது இப்போ உதாரணத்துக்கு இல்லை ப்ளே ஸ்டோர் போயிருங்க டேரெக்டா. ப்ளே ஸ்டோர் போயிட்டு ப்ரொஃபைல் மேலே தொட தெரியுமா, கூகுள் செக்ஷன், அதை தொட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தொட்டுட்டு லாஸ்ட் ஆப்ஷனாக ரிடீம் கோடுன்னு இருக்கும். அதை தொட்டு கோடை காப்பி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 80 rupees ரிடீம் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கேமில் வந்து டாப் அப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகே பாருங்க, பார்த்துட்டு ரெடி ஆயிடுச்சா இல்லையான்னு கொஞ்ச நேரம் அப்புறம் என்ன சொல்லுங்க. ஏன்னா எனக்கு ப்ரூஃப் வேணும் அதுக்குதான். ஸோ கைஸ், அந்த இன்னொரு சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வேற சும்மா இது எப்படி தூக்குறது, இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. இது வேற கசகசன்னு இருக்கு. சரி ரைட்டு, அந்த இன்னொரு சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட் எப்படி ரெடி பண்ணுறேன்னு தெரில. ஓ டென்ஷன் ஆக்கி நம்மளுக்கு இந்த எப்படிங்க தூக்கி அடிக்கிறதுங்கிட்டு. சரி ரைட்டு, அதான் அந்த சப்ஸ்கிரைபர் ரெடி பண்ண தெரிலன்னாரு, பார்த்துட்டு என்னன்னு சொல்லுவார். ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரோ வந்துருச்சா ப்ரோ? ஹலோ, கோடு தூங்க போகிறேன். ரெண்டு கோடு பார்த்துட்டேன், சொல்கிறேன், அதை எழுதுறேன். நான் ப்ரோ புரியல. கேக்குதா ப்ரோ? ஹலோ, நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா டபுள் டைமண்ட் டாப் அப் பண்றது. நாளைக்கு டபுள் டைமண்ட் டாப் அப் பண்றது, அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா 200 டைமண்டா கிடைக்கும். நாளைக்கு கூட டாப் அப் பண்ணுங்க. நாளைக்கு வந்து நீங்க போடுறதுக்கு எக்ஸ்ட்ரா 100 டைமண்ட் கிடைக்கும். அதுக்கு தான் சொல்றேன். ஓகே ப்ரோ, ரெடி ஆயிடுச்சு. என்ன ப்ரோ யூடியூப் சேனல் நேமா ப்ரோ? கேஎஸ்பி தமிழன் ப்ரோ, கேஎஸ்பி தமிழன். நீங்க கமெண்ட்ல போட்டிருந்தீங்களே ப்ரோ, பார்த்தேன். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. இருங்க ப்ரோ, கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். நீங்க பாருங்க, நீங்க பார்த்து ரெடி ஆயிடுச்சுல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மகாஜனங்களே, நீங்களே பார்த்துருப்பீங்க 2 பேருக்கு gift கொடுக்குறக்குள்ளே எப்படி நாக்கு தள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, ஆனால் இது எனக்கு ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ வாங்கின 2 பேருக்கும் கண்டிப்பாக வந்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நாளைக்கு 100 டைமண்ட்ஸ் போனஸ் டாப் அப் ஈவெண்ட் வந்து வருது. அதாவது அவங்க டாப் அப் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா 100 டைமண்ட் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்கு தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு அந்த 200 டைமண்ட் எடுத்து அவங்களுக்கு பிடிச்ச ஈவெண்ட்டில் சுற்றி உங்களுக்கு வந்து ரேர் ஐட்டம் விழுகணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கருத்து, என்னோடய வேண்டுகோள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், என்னுடைய இதை நான் கடமையை கரெக்டாக முடிச்சுட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சொன்ன தேதிக்கு சொன்னபடி டானு கோடு இல்லைனாலும், ஏன்னா நேற்று வந்து கொடுத்துருக்கணும், பட் ஆனால் இன்றைக்கி வந்து கொடுத்துருக்குறோம். பட் ஆனாலும்
ஏன் அப்படி நடந்ததுன்னா அவங்க 2 பேரும் பயங்கர ஆஃப்லைனு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க முடியலை. ஸோ அதனாலயாவது இன்றைக்காவது கொடுத்தேன். ஸோ இந்த நேரம் வரையும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மகாஜனங்களே, ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நன்றி. இந்த நேரம் வரையும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது. ஸோ அடுத்து கண்டிப்பாக இதேமாதிரி இன்னும் ஃப்யூச்சரில் நிறையா கொடுப்போம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபும் வந்து பார்த்திங்கன்னா வேணும். ஆனால் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்லாம் கேட்க மாட்டேன். இது ஜஸ்ட்டு என்னுடைய பர்த்டே கிஃப்ட்டாக தான் நான் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ ஓகேவா. ஸோ நான் ரொம்பவும் வந்து கிஃப்ட்டாக கொடுத்தவங்கள வந்து ஒரு பேராசைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராப்பாக வந்து இழுக்க மாட்டேன். ஸோ இது வந்து எனக்கு கொடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதனால் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கண்டென்ட் வந்து ஃப்ளோவாக வந்து போய்கிட்டு இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது எந்தெந்த ஈவெண்ட்டுக்கு எந்தெந்த டைமண்டு எவ்வளோ ட்ரிக் இருந்தால் எவ்வளோ கம்மியாக டைமண்ட்ஸில் வந்து எடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேவா. ஸோ அவ்வளோதான் மக்களே இந்த ஒரு வீடியோ. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க.